ஸ்ட்ரோக்னால வீட்டில் அம்மாவோ அப்பாவோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராவது கவனக்குறைவோ ஞாபக மறதியோ கவனிச்சிருக்கீங்களா? அப்படி கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் உங்களுக்கு தான். ஸ்ட்ரோக் வந்துட்டு ஒரு மனிதனுக்கு ஃபிசிக்கலாக மட்டும் இல்லாமல் எமோஷனலாகவும் நிறைய தாக்கம் உண்டுபடுத்தும். அது ஒரு சில டைம் நம்ம ஒரு சில வேலை பண்ணுறப்போ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமலோ, விஷயங்கள் ஞாபகப்படுத்த முடியாமல் இருக்கிறது, ஒரு டிசிஷன் எடுக்கிறதுல குழப்பம் வர்றது, வார்த்தைகள் நம்மளால் எடுத்து பேச முடியாதது, இந்த மாதிரி பல மாதிரி அது வெளியில் வரும். இது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரோக் வரப்போ பிரெயினோட பல பார்ட்ஸ் அங்கே அஃபெக்ட் ஆகும். அதில் ஒரு சில பார்ட்ஸ் வந்துட்டு நம்மளோட திங்கிங், எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுனால இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் வரும். ஸோ ஃபேமிலியாக நீங்களாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்ஸ்க்கு ரிமைண்டர்ஸ் தரலாம். அதே மாதிரி அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை குட்டி குட்டியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம். அவங்களுக்கு பிரெயினுக்கு என்கேஜிங்கான கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம். ரிலாக்ஸேஷன் தெரப்பி இந்த மாதிரிலாம் என்கேஜ் பண்ணுறப்போ அவங்களுக்கு வேலைகள் செய்கிறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதே மாதிரி காக்னிட்டிவ் ரீஹாபிலிட்டேஷனும் தெரப்பியுமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரெக்கவரி பொறுமையாக தான் வரும், ஆனால் ஃபேமிலியோட சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷனால நல்லாவே ரெக்கவர் ஆகலாம்.